வணக்கம் நண்பர்களே. ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சம்பவம், தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் லாக்அப் மரணம் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு இப்போ சரியான நீதி கிடைச்சிருக்கு. ஜூன் மாதம் 2020 அப்போ கொரோனா காலகட்டம். அப்போதைக்கு தந்தை மகன் சேர்ந்து கடை ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. கொரோனாவுக்காக போடப்பட்டு இருந்த தடையை மீறி கடையை திறந்து வச்சிருந்ததா சொல்லி அவங்க 2 பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்க போனதிலிருந்து அடி, உதை அப்படின்னு உடல் ரீதியாகவும், பாலியல் ரீதியாகவும் கடுமையான முறையில 2 பேரையுமே துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க. அந்த காயத்தோட அவங்க வேற இடத்துக்கு, அதாவது கோவில்பட்டி கிளை சிறைக்கு மாத்திருக்காங்க. மாத்துனதுக்கு அப்புறமா ஜூன் 22ஆம் தேதி பென்னிக்ஸும், ஜூன் 23ஆம் தேதி தந்தை ஜெயராஜும் ஒருத்தரா அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அவங்களே தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழக அரசு தான் இந்த வழக்கை விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, அவங்களால சரியான தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த வழக்கோட மொத்த குற்றப்பத்திரிகையுமே தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்குக்கு முக்கிய ஆதாரமா இருந்தது இந்த சிபிஐ விசாரணையும், அதோட அதே காவல் நிலையத்தில் பணி செஞ்ச காவல் ஆய்வாளர் ரேவதி அப்படிங்கிறவங்களும் தான். அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டது மூலமாக தான் இந்த வழக்குக்கு இப்போ தீர்ப்பு கிடைச்சிருக்கு. 2020 இருந்து கிட்டத்தட்ட இந்த வழக்கு 6 வருஷமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த வழக்குல 9 காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு இருந்தாங்க. அதுல காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முருகன், சாமதுரை, முத்துராஜா, செல்வத்துறை, வெயில்முத்து, தாமஸ் பிரான்சிஸ் அப்படின்னு 9 பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி மதுரை நீதிமன்ற நீதிபதி ஐயா முத்துக்குமரன் அவர்கள் தான் அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னும், பொதுமக்களையே காவல் காக்க வேண்டிய காவல்துறையே இப்படி கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காராம். இந்த வழக்குக்கு கிடைச்ச தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி இன்னும் எவ்வளவோ வழக்கு தீர்க்கப்படாம இருக்கே அப்படின்னு அதை பத்தி நினைக்கிறீங்களா? இல்ல இதற்காகவாவது சரியான தண்டனை கிடைத்ததே அப்படின்று சந்தோஷப்படுகிறீர்களா? இல்லை இந்த தண்டனையாவது சரியாக நிறைவேற்றுவார்களா என்று நினைக்கிறீர்களா? அதையும் தாண்டி இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் சரியான தீர்ப்பு வழங்கி உள்ளார்கள் என்று நினைக்கிறீர்களா? எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். எது எப்படியோ தனது அதிகாரத்தை அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினா சட்டம் சும்மா விடாது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உங்கள் கருத்து எதுவாயினும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா தவறுக்குமே தண்டனைகள் கடுமையாக வழங்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும்.